നിനക്കും കൂടെ ഗുണമുള്ള കാര്യമായിട്ടല്ലേ പറയുന്നത്. എന്താ നിന്റെ തലമണ്ടേ കയറാത്ത? ചേട്ടാ, എനിക്ക് ഇതുകൊണ്ട് ഒരു ഗുണമില്ലെന്ന് എനിക്കറിയാം. ഗുണമുള്ള കാര്യമാണ്. നിനക്ക് എത്ര പറഞ്ഞാൽ എന്താ നിന്റെ തലമണ്ടയിലോട്ട് കയറാത്തത്? നിനക്ക് എന്തെങ്കിലും നിന്നോട് സൈൻ ഇടാനല്ലേ പറയുന്നുള്ളൂ. നിനക്ക് ദോഷമുള്ള കാര്യമാണെങ്കിൽ ഞാൻ പറയുവോ? നീ എവിടെ താമസിക്കുന്നതെന്ന് പോലും നീ എനിക്ക് പറഞ്ഞു തരുന്നില്ല. ചേട്ടാ, ഞാനിവിടെ വന്ന് സിനിമയിൽ അഭിനയിക്കാനാ, അല്ലാതെ ഗുണ്ടയാകാനൊന്നുമല്ല. ഇല്ലെന്ന് ആര് പറഞ്ഞു? ശരി, നിന്നോടൊരു ചെറിയ സൈൻ ഇടാനല്ലേ പറഞ്ഞുള്ളൂ. ഇതെനിക്ക് ഗുണം ചെയ്യാനുള്ളതല്ലെന്ന് എനിക്കറിയാം. എടാ, എന്താ ചെയ്യേണ്ടത് എനിക്കറിയാം. പണ്ട് ഞാൻ ചേട്ടനെ ഒന്ന് സഹായിച്ചു, ചേട്ടൻ തിരിച്ച് എന്നെ സഹായിച്ചു. എടാ, നിന്നെ അത് അവിടെ കൊണ്ട് തീർന്നു. ഞാൻ നിന്നെ സഹായിച്ചതിന് മുതലെടുക്കാൻ വന്നതല്ല, പകരത്തിന് അതെ അതെ അതെ. എന്റെ കാര്യത്തിൽ ദയവ് ചെയ്ത് ഇടപെടാൻ വരണ്ട. എന്നെ വിട്ടേക്ക് പ്ലീസ്. എടാ, മോനെ സുഖാടാ. ഇരിക്കടാ മോനെ, ഇരിക്കേ. ഇരിക്കടാ മോനെ, ബഹുമാനമൊക്കെ മനസ്സിരുന്നാ മതി. എന്നെ ഇരുത്താനും നോക്കണ്ട കേട്ടോ. ഞാൻ നിന്നെ ഇരുത്താൻ വന്നതല്ല. കിടത്താൻ, പുതപ്പിച്ച് കിടത്താൻ, അതും അറിയാം. വേണ്ടാന്ന് വെച്ചേക്കുന്നതാ. ஞாபகம் வச்சுக்கோ. என்ன என்னடே, ஏண்டா உனக்கு? அண்ணன் தான் எவ்வளோ கீழே இறங்கி வந்து செய்கிறாரு. சொல்கிறாருல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்கிறாருல, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அண்ணன் தயவு இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமாடா? பார்த்து நடந்துக்கடா, யோசிச்சு பாரு. ஏண்டா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வர வேண்டியவன். ஏன்டா தேவையில்லாம போய் அண்ணனை பகச்சிக்கிற? நாளைக்கு உனக்கு அண்ணனோட ஆதரவு தேவைப்படும்டா. இதெல்லாம் புரிஞ்சுக்காம தேவையில்லாம அவருக்கு வேற டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. பார்த்து நடந்துக்கடா. சரியான ஆள்றா, உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். டேய், ஜோன்சன் கிட்ட 10 ரூபா கேட்டிருந்தல, போய் வாங்கிட்டு வா. கொடுக்கலன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு வந்து 10 நாள் பட்டினி போடு. செத்தா சாப்பிட்டுண்டா, தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுடலாம்.
எந்த காரணத்தை கொண்டும் எந்த டாக்குமெண்ட்டும் சைன் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணால் அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அலைய வேண்டியதாக இருக்கும். டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ். ഞാനിവിടെ ഉണ്ടമ്മ. ഞാൻ വെറുതെ ഇരിക്കമ്മ. ഞാൻ കഴിച്ചമ്മ. ഏയ് ഒന്നുമില്ലമ്മ. അമ്മ എവിടെയാ? അമ്മ കഴിച്ചായിരുന്നോ? അമ്പലത്തിലൊക്കെ പോയിട്ട് വന്നത് എപ്പോൾ കഴിക്കാനമ്മ? എന്താമ്മ? ഞാൻ മാഗി കഴിച്ചമ്മ. ഞാൻ വരുന്നുണ്ടമ്മ, വരുന്നുണ്ട്. ഞാൻ എന്ന് കയറാൻ ഓർത്തിരിക്കുക. ശരിയമ്മ, ശരിയമ്മ, ഞാൻ വരാമ്മ. ഓക്കെ അമ്മ. அண்ணா நான் இங்கே வீட்டில் தான் இருக்கேண்ணா. லொகேஷன் அனுப்ப சொன்னா அனுப்ப மாட்டேங்க. அண்ணா நான் கூப்பிட்றேண்ணா. கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருக்கேண்ணா. ஒழுங்கா எங்க இருக்கேன்னு சொல்லு. லொகேஷன் அனுப்ப போறியா இல்லையா? நான் அனுப்புறேண்ணா. டேய் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேண்ணா. நான் கூப்பிட்றேண்ணா. இப்போ எங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். உன் வீடு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கூப்பிட்றேண்ணா. ஷே அண்ணா சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. ஹலோ சொல்லுங்க மேடம். குட்டி பையா சொல்லுங்கண்ணா. கீழே யாரோ நிற்கிற மாதிரி இருக்காடா? யாருண்ணா? டேய் இப்படி மாற்றாய் போச்சுடா. கீழே யாரோ 4 பேர் ரவுண்ட் கட்டி நிற்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா அங்கே 4 பேர் நிற்கிறது? இது தெரியுதா பாரு. ஆமாண்ணா, ஆமாம் நிற்கிறாங்கண்ணா. நீ கொஞ்சம் மேலே வாயே. சரிண்ணா. யாருங்க? அண்ணா இருக்காரண்ணா? அண்ணன் இல்லையே, வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? எப்போ வருவாருன்னு சொல்லல? தெரியல, எப்போ வருவாருன்னு சொல்லல. ஏதாவது சொல்லுமா? நான் வந்துட்டு போனேன்னு சொல்லிடு. ஆமா, ஏன்டா ஜெட்டியோட நிக்கிற? சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு ஜெட்டி போட்டு தான் நிக்க முடியும்.
வேணும்னா நீங்களும் நின்று பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னடா சொல்றேன்? அவனை விட்டுறாத. சார் எதுக்கும் பார்த்துக்கோங்க, உங்கள் ஆளுங்களை எப்போவும் கூட வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார். வரட்டுமா சார்? என்னண்ணா இங்க ஒரு வேலையா வந்தண்ணா? உட்காரு, நான் விட்டுறேன். ஸ்கெட்சு போடுற, ஆளை தூக்குற, என்ன ஆட்டம் போட்டீங்க. பாடி. ഹലോ, പറയടാ മോനെ. ചേട്ടൻ എവിടെ ഉള്ളത് ഇപ്പോ? ഞാൻ ഇവിടൊക്കെ തന്നെ ഉണ്ടാ. ചേട്ടൻ എന്നെ തപ്പി നടക്കുകയാണെന്ന് ഞാൻ അറിഞ്ഞല്ലോ. അതിന് ചേട്ടൻ ഇപ്പോൾ എവിടെ നിൽക്കുന്നേ? ചായക്കടയില്. ചേട്ടൻ അവിടെ തന്നെ നിൽക്കേ, ഞാൻ അങ്ങോട്ട് വരാം കേട്ടോ. വന്നോളൂ. ചേട്ടൻ എന്നെ ഒരുപാട് അന്വേഷിച്ചെന്നറിഞ്ഞല്ലോ. ഞാൻ ചേട്ടനെ ഒന്ന് കാണാനിരിക്കുകയായിരുന്നു. ഒന്നുമില്ലേലും എനിക്ക് വേണ്ടി ഇത്രയൊക്കെ ചെയ്തല്ലേ, അപ്പൊ ഞാൻ എന്തെങ്കിലും ചെയ്യണ്ടേ? എന്റെ പൊന്നു ചേട്ടാ, ഞാൻ എത്ര പ്രാവശ്യം പറഞ്ഞതാ എന്നെ വിട്ടേക്കെന്ന്, പക്ഷെ നിങ്ങളത് കേട്ടില്ല. പിന്നെ ഞാൻ എന്താ ചെയ്യാ? നിങ്ങൾക്ക് എത്ര പറഞ്ഞാലും മനസ്സിലാവുന്നില്ല. നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്ന ഭാഷയിൽ ഞാൻ മനസ്സിലാക്കില്ല. അപ്പം എല്ലാം പറഞ്ഞല്ലേ, എനിക്കും ജീവിക്കണ്ടേ? சரி, கிளம்புறேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அதில் உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். முறையே நீங்க தான் என்ன படின்னு சொன்னீங்க. எவ்வளோ பேர் என்ன வாழ்க்கையில யூஸ் பண்ண தான் நினைச்சாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் என்ன படிக்க சொன்னீங்க. எனக்காக பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்தீங்க. என் வாழ்க்கையை ஃபுல்லா மாத்திட்டீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணா. நான் உங்களை மறக்கவே மாட்டேண்ணா. சரி, வரணும். நல்லா இரு.